வணக்கம் அமீஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இதோட 8வது ரெக்கார்டிங் எனக்கு. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதை நான் முடிக்க மாட்டேன். ஏன்னா நான் நிறையா பேசி 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்னு எட்டி வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இப்போ 8வது தடவை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நிறைய பேர் பிரேமம் தான் கேட்டீங்க என்கிட்ட. கடைசியில் உங்களுக்கு பிரேமம் போட்டாச்சு. அண்டு நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. சுத்தமாக படிக்கல. ஆஞ்சநேயர் பார்த்துப்பாரு, அந்த ஒரு நம்பிக்கை. உண்மையாக சொல்ல போனோன்னா பிரேமம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் யோசிக்கலடா இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாரி. அண்ட் ஹாப்பி தான். நான் யோசித்தது என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, பிரேமம் எஃப்எஃப்ஐ மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான், மைண்ட் செட்டு தான். பிடிக்கலனா ஓகே, அவங்க பார்க்க மாட்டாங்க, ஓகே ஃபைன். உனக்கு வியூஸே போகலனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டோரி பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கா அப்போது ஒரு மினி சீரீஸாக போடு அப்படிங்கிற மாரி தான் நான் யோசிச்சு வச்சேன். மொத்தமே நான் பிரேமம்க்கு யோசித்தது 12 பார்ட்டு தான். அதுவே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இல்லை நம்ம 6 பார்ட்லேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் சீரியஸாக சொல்லப்போனால் எனக்கு இதை முடிக்கவே மனசு வரல. அப்படியே குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி. மேபி ஒரு 15 பார்ட்ஸ் இல்லாட்டி 10 பார்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்குள்ளே தான். ரொம்பலாம் நான் வள கொல அப்படின்லாம் போக விரும்பலை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடணும்டா, இருக்கோமா அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ ஹோப் சீக்கிரம் முடிச்சிடுவேன். அண்ட் ஓகே, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். போன பாட்டு எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, ஜேகே, மேத்யூ, பாட்டி, அப்புறம் குட்டி பையன் எல்லோரும் வீட்டில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதோடு முடித்தோம். வாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் அங்கே காலேஜ்க்கு முன்னாடி ஒரு கேபின் மாரி இருக்கும், அங்கே உட்காந்துருக்காரு. ஆமாம் அண்ணா, இங்கே அந்த பொண்ணு எப்பா ஜங்குக்கே, அந்த புள்ள தானே, அந்த தெலுங்கு பிள்ளை வருமே, இவ்வளோத்துக்கு முடிய வச்சு ஆட்டிக்கிட்டு, அந்த பிள்ளை தானே. அப்போ மேத்யூவும் ஐயா அதேதான். என்ன நினச்சிட்ருக்க? இல்லைடா, அந்த பிள்ளை தான் சொன்னேன். தம்பி, அந்த பிள்ளை தானே, அந்த பிள்ளை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் போவோம். நான் பேசி அந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்குகிறேன். சரி, நம்பர் மட்டும் வாங்கிடுங்கண்ணா, மறந்துடாதீங்க. வாங்கிடுறேன்ப்பா. மேத்யூ மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ போ வாங்கிட்டு. சரிடா. டே மேத்யூ, இன்றைக்கி சனிக்கிழமை. போகலாம். ஆஞ்சநேயர்கிட்ட போகிறதுக்கு போகாமலே இருக்கலாம். அவர் செருப்பாலே அடிக்க போகிறாருடா உன்னை. ஆஞ்சநேயர் பக்தன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை உஷார் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர்லாம் கேட்குறான் பார்த்தியலா. இதெல்லாம் அப்போது அந்த அண்ணாவும், தம்பி கொஞ்சம் பார்த்து நான் பண்ணுறேண்ணா, காலேஜ் முடியும் போது வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். சரிப்பா. ஸ்கெட்சு வாடா போகலாம். சரிடா வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஜேகே பின்னாடி போயிட்டுருக்கானுங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் மாமகாரு கூட வந்துட்டுருக்கீங்க. ஜேகேக்கு அவ்வளோதான் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா அது, யார்ரா இவன்? மாமனாக இருந்தால் கொண்டாந்து விட்டு தள்ளி போக மாட்டானாமா, இப்படி தான் உரசிட்டு போவானாமா. மச்சான் ஜங்குக்கு கொஞ்சம் நல்லா பாரு, ஆள் தான் உரசிட்டு வருது. அவள் தான் ஏதோ குழந்த, அவனுக்கு எங்கே போணுச்சு புத்தி? மாப்பிள்ள என்ன குழந்த? மாப்பிள்ள அது குழந்தைங்கிறியா? ஆமாண்டா, நமக்கு சின்ன பிள்ளை தானே. அப்போ அவனுக்கெல்லாம் யோசிச்சுப்பாரு. அடங்கொப்பன் தாமிரபரணியில் தலைமுழுவ. சரித்தான்டா, சரித்தான். சரித்தான். என்ன இப்போ சரித்தான்ட்டு போகிற? ஒன்றும் இல்லைடா, நீ நடத்து. சரி போகலாமா கிளாஸுக்கு? கிளாஸ் பக்கெட்டு போய் பல வருஷம் ஆகுது. நேற்று தானே போனேன்.
ஆமாம், நேற்று அப்படி இப்படி அந்த சொட்ட மண்டைக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இன்னைக்கு போய் அந்த சொட்ட மண்டைக்கிட்ட தான் திரும்ப மாட்டிக்கணும். வாங்க போவோம் அப்படின்ட்டு எல்லோரும் இப்போ கிளாஸ்க்கு தான் போகிறானுங்க. அப்போ ஜேகே, மேத்யூ, ஸ்கெட்சு 3 பேரும் போய் கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்கானுங்க. பார்த்தா அந்த ப்ரொஃபஸரும் வராரு. வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு கீழே உட்காராங்க. பார்த்தா இவனுங்க 3 பேர் மட்டும் கீழவே உட்காந்துருக்கானுங்க. அந்த 3 கூ மூட்டைங்க மட்டும் எழுந்திரி. அப்போது மேத்யூ, சொல்லுங்கய்யா, என்ன இப்போ பண்ணணும்? உன்னாலாம் திருத்தவே முடியாது மேத்யூ, உட்காருங்க. மிக்க நன்றி அப்படின்ட்டு உட்காடுறானுங்க 3 பேரும். அப்போ கிளாஸே சிரிக்குது. ஷடாப். அப்போ எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டு, ஆமாம் இவனுக்கு என்னவா இப்போ எப்போ பாரு வந்து நின்றுட்டு நொய்யின்ட்டு இவன் இன்றைக்கி என்ன எடுக்க போகிறானோ அப்படின்ட்டு மேத்யூ 3 பேருமே பார்த்துட்ருக்கானுங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸரும் லெசன் எடுத்துகிட்டு பாதியிலேயே மேத்யூவை எழுப்பி கொஷின் கேட்குறாரு. அப்போ அவரும் கொஷின் கேட்டதுக்கப்புறம் அவன் அப்படியே சாரை பார்த்துட்டு, பதில் தானே பாலகா. அப்போ எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க மேத்யூவை. தருவான் என் புள்ள. எப்போ தருவான்? பாலகா, பொறுமையாக இரு பாலகா, என் புள்ள தருவான். அதுதான் எப்போ தருவான்னு கேட்குறேன். ஒரு தடவையும் கேள்வி கேட்குறேன், அவனும் தப்பிச்சுக்கிறான். என் பிள்ளைக்கு இப்போ பதில் சொல்ல முடியலை. என் பிள்ளையா எப்போ வருதோ அப்போ சொல்லுவோம் பாலகா. என்னது? அப்போது கிளாஸே சிரிக்குது. அப்போது சாரும், ஷடாப் மேத்யூ, சொல்லு பாலகா. மேத்யூ சொல்லு. மேத்யூ கெட் அவுட். ஏதோ போகிறேன் பாலகா அப்படின்ட்டு அவன் அப்படியே சாரை பார்த்து லைட்டாக கண்ணடிச்சிட்டு பை சார் அப்படின்ட்டு போகிறான். இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு, டி என்னடா பண்ணுறான் இவன், மச்சான் எனக்கே தெரிலடா அப்படின்ட்டு 2 பேரும் சிரிக்கிறானுங்க. இப்போ அப்படியே மேத்யூ வெளியே வந்துட்டு, எப்பா ஆத்தா வச்சு இன்னைக்கு தப்பிச்சாச்சு, எம்மா மாரியம்மா நீ தான் என்னை காப்பாத்துன அப்படின்ட்டு அப்படியே வெளியே ஓடுறான். பார்த்தா நேராக போய் சத்யா மேலே மோதுறான். ஐயோ மாரியம்மா, இப்போ தானே உன்னை பற்றி பெருமையாக பேசினேன், அதுக்குள்ளே இப்படி காளியம்மன்ட்டு கொத்து விட்றியே என்ன அப்படின்ட்டு சத்யாவை பார்த்துட்டு ஒரு கல்ப் பண்ணுறான். என்னென்ன பேச போகிறாளோ தெரியலையே, இவளுக்கு வாயை திறந்தாலே வாயில் நல்ல நல்ல வார்த்தையாக வரும். மாரியம்மா இதெல்லாம் எனக்கு தேவையா? ஐயோ மாரியாத்தா, சாரி சாரி. ஹே, கண்ணை எங்கே வச்சிட்டு வர? என்ன என்ன இப்படி கேட்குறா? இல்லை, ஓடி வந்த ஒரு அவசரத்தில் இடிச்சிட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. பார்த்து போ. அம்மா இது கொம்மாவா? மா ரொம்ப இது தப்புமா. என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க சிஸ்டர், நீங்கள் போங்க. அப்படின்ட்டு சத்யா அப்படியே நோட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போகிறா. அப்படியே மேத்யூ பார்த்துட்டு, ஐயோ மாரியம்மா இந்த பிள்ளைகிட்டேருந்து என்னை மட்டும் காப்பாத்திரு அப்படின்ட்டு அவன் திரும்பிட்டு போகிறான். இப்போ அப்படி அவங்கக்கிட்ட வந்தா, இப்போது ஜேகே தான் அவங்கள கூப்பிட்ருப்பாரு. எதுக்கு கூப்பிட்டீங்க? மேத்யூ என்ன? நான் தான் கூப்பிட சொன்னேன். தெரியும், அதான் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் மண்டைக்குள்ளே அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் பாட்டு பாடுறியா? கேட்டுக்கிறேன். என்ன பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு, உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு. சரி சரி ஓகே, நான் பாடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் பாடுறீங்க. ஜேகேவும் அப்படியே கண்ணை மூடி அதை மட்டும் கேட்குறாரு. அன்புள்ள மன்னா, அன்புள்ள கனவா, அன்புள்ள கல்வனே, அன்புள்ள கண்ணாளனே, அன்புள்ள ஒளி, அன்புள்ள தமிழே, அன்புள்ள செய்யுளே, அன்புள்ள இலக்கணமே,
இதில் யாவுமே இங்கு நீதான் என்றால் என்ன நான் சொல்வேனே அன்பிலே ஒன்று நாம் சேர்ந்திட வீண் வார்த்தைகள் தேடிட. நீங்கள் பாடி முடித்ததும் ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு, ஆமாம் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே. ஆ என்னது? இல்லை, இந்த பாட்டு யாருக்கு பாடின? அது இல்லை, இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், அதனால பாடினேன். உண்மையா அதுதான் ரீசனா? ஆமாம், இதில் என்ன ரீசன் இருக்க போகுது? நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு என்ன பாட்டு தோணுதோ அதே பாடுன்னு. அதனால தான் நான் இந்த சாங் பாடினேன். ஓ ஓகே. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது அது? அப்போது மேத்யூலாம் பின்னாடி இருந்துட்டு, மச்சான் சொல்ல போறியா? மேத்யூ கம்முன்னு இரு. அது 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 ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. அது என்னது? ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு? என்னடா இவன் ஐயங்கிறான். ஐயோ சீக்கிரம் சொல்லித்தோடடா. அது அது என்னாச்சு? இல்லை, இந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீ கிளம்பு. அப்போ மேத்யூக்குலாம் வெறியாயிருது. சே, ஐ லவ் யூன்னு தான் சொல்ல போகிறான்னு பார்த்தா பாட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுமாவான். ஐயோ ஆஞ்சநேயா, போகிற போக பார்த்தா நான் உன் பக்தனாயிருவான் போல. ஐயோ ஆஞ்சநேயா அப்படின்ட்டு அவன் அப்படியே ஜேகேவை பார்த்து முறைச்சிட்ருக்கான். இப்போ எதுக்கு இவன் முறைகிறான்? நீ சொல்லு. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், வச்சிக்கவா டெலீட் பண்ணிக்கவா? இல்லை பரவாயில்ல, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். சரி நீ போ கிளாஸ். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. மேத்யூ அப்படியே அவன் கிட்டக்க வந்துட்டு, ஆமாம் ஐ லவ் யூ தானே சொல்ல போனேன், அங்கே ஏன்டா போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கவா? இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லை? டே அது ஒரு மாதிரி இருக்குடா. ஆமாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி என்ன தோணுது அந்த பிள்ளை அந்த பாட்டு பாடினதை பற்றி? இல்லை மச்சான், அவன் மனசில் காதல் இருக்கு. அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறா. மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணலை, நீங்கள் தான் லவ் பண்ணுறேன்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. டே இதெல்லாம் தேவையாடா? அப்புறம் நீயும் சொல்ல மாட்ட, அந்த பிள்ளை ஏதோ ஹிண்ட்டு கொடுக்குற மாரியெல்லாம் பாடுது. எனக்கும் ஒன்றும் சரிப்பட்டு வரலடா. என்னமோ பண்ணு போ. அப்போது ஸ்கெட்சும் சிரிச்சிட்டு, டேய் அந்த பிள்ளை பாடினதை பார்த்தா மாப்பிள்ள உனக்கும் அப்படி தான் தோணுதா? டேய் தங்குக்கு எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உனக்காக பாடியிருக்குமோன்னு தோணுது. ஆனால் உண்மையாக போய் அண்ணன் அந்த பிள்ளைக்கு தான் தெரியும். இல்லைடா எனக்கும். டேய் நீ தாண்டா அவனை கெடுக்கிறதே. மேத்யூ அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான், எனக்கு தோன்றதே அவனும் தோணுதுன்னு சொல்கிறான். நீ ஏன்டா கெடுக்கிற? ஓ நான் கெடுக்கிறேன், சரிப்பா. நீ நீ உனக்கு அவ்வளோதான், நீ போ அப்படின்ட்டு அவன் வெளியே வர்றான். பார்த்தா திரும்ப சத்யா. அத்தாடி திரும்ப இவளா? ஐயோயோ வெளியே போனோம்னா மாட்டிப்போம், இங்கேயே உட்காருவோம். ஏய் என்ன வெளியே போன நீ அப்படியே ரிட்டன் ஆகி உள்ளே வர? டேய் காலையில் ஒரு சம்பவம் பண்ணிவிட்டேன்டா அப்படின்ட்டு காலையில் நடந்ததை சொல்கிறான் மேத்யூ. ஜேகேவும் ஸ்கெட்சும் விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. நீ ஒரு பொண்ணு சிஸ்டர் சொன்னியாடா? டேய் உண்மையாக சொன்னேன்டா. அந்த பிள்ளை பார்த்தாலே உள்ளுக்குள்ளே அப்படியே நடுக்குது எனக்கு.
உனக்கெல்லாம் என்ன சொல்கிறது, உனக்கெல்லாம் அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். காலையில் பார்த்துட்டு எனக்கு அள்ளு விட்டுருக்குண்ணா, அள்ளு என்னங்கிற. சரி சரி விடு விடு. இப்போ என்ன, அந்த பிள்ளை வருது, நம்ம எல்லோரும் ஒன்றா போனால் அந்த பிள்ளை ஒன்றும் பண்ணாதில்ல. டேய் வேணாண்டா, இங்கே இருப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்துருக்கானுங்க. அப்போது மாமகாரும் அங்கேருந்து வந்துட்டு, ஆமாம் நீ தான் ஜங்குக்கா? ஆமாம். இப்போ என்ன இதுக்கு? இல்லை வயனை எதுக்கு கூப்பிட்டேன். ஏன் கூப்பிடக்கூடாதா என்ன? இங்கே பாரு ஜங்குக், நீ வேணால் ஃபைனல் இயர் படிக்கலாம், அதுக்குன்னு ஜூனியரை ரேக் பண்ணக்கூடாது. நான் அந்த பொண்ணை ரேக்கே பண்ணலையே. யார் சொன்னா அவங்கள்ட்ட? அந்த பொண்ணு சொன்னாலா? அந்த பொண்ணு ஒன்றும் சொல்ல, நீ பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். இங்கே பாருங்க. டேய் பேர் என்ன? மாமகாருடா. ஜேடன்டா, ப்ரொஃபஸர் ஜேடன். இங்கே பாருங்க மிஸ்டர் ஜேடன், எனக்கு அந்த பொண்ணு பாடுறது ரொம்ப நல்லா இருக்குது, கூப்பிட்டேன், பாடினா, கேட்டேன், அமுச்சு விட்டேன், அவ்வளோதான். சரியா? அந்த பொண்ணை சித்த பாட தான் சொன்னேன், வேறு எதுவும் பண்ண சொல்லலை. இது ஒன்றும் ரேகிங்கில் வராதே, நானே என்ஜாய் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணும் வந்து பாடிட்டு, இது இப்போ இல்லை, காலேஜ் ஃபஸ்ட் டேலேருந்தே நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் இதில் தலையிடாதீங்க, புரியுதா? அப்படின்ட்டு அவன் வெளியே போகிறான். மேத்யூவும், சார் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது சார், நவருங்க அப்படின்ட்டு அவனும் ஜேக்கு பின்னாடியே போகிறான். லூசு பயிலுங்களாக விடுங்க. ஷோ கடவுளே, இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்ட்டு அவரும் அவர் ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாரு. இப்போது ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போது கிளாஸே போகலை ஜேகேக்கெலாம். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போது ஜோ அந்த வழியாக போகிறா. பேசாமல் இந்த பிள்ளைகிட்ட நம்பர் கேட்கலாமா? இந்த பிள்ளை நம்பரே நம்மள்ட்ட இல்லை, இதில் அவள் நம்பர் வேறு எந்த பிள்ளைகிட்ட கேட்டு, வேண்டாம், பொம்பளை பிள்ளை வேறு எதுக்கு. என்ன பண்ணலாம்? அவள் நம்பர் எனக்கு வேணும், என்ன பண்ணுறது? பேசாமல் ஸ்டாஃப் ரூமில் போய், அதெல்லாம் வேண்டாம், அவன் வேற இருக்கான், என்ன பண்ணலாம்? அப்போ ரொம்ப யோசிக்கிறத பார்த்துட்டு மேத்யூ அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, என்ன மாப்பிள்ளை, என்ன ஒரே யோசனையாக இருக்குது? என்ன மாப்பிள்ளை, இன்றைக்கி என்ன ஆஞ்சநேயர் கோயிலில் புளிசோரா சக்கரை பொங்கலா? வெண்பொங்கல், மூடிட்டு உட்கார். ஐய வெண்பொங்கலா? வெண்பொங்கல்லாம் பிடிக்காதே. மேத்யூ என்கிட்ட அடி வாங்க போகிற. டே போடா. இன்றைக்கி என்ன போயே ஆகணுமா? ஆமாம், இன்றைக்கி போயே ஆகணும். ஓ ஓகே 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 அப்படின்ட்டு அவனும் ஜேகேயோட மடி மேலே கால் வச்சுக்கிறான். இப்படியெல்லாம் வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ உரிமை கொடுத்து வச்சுருக்கேன்ல, அப்புறம் வேறு யார் மேலே நான் கால் போட முடியும்? எப்படி? நீயும் லவ் பண்ணுறேன்னு தான் பேர், ஆனால் அந்த பிள்ளை பண்ணல. டேய், அந்த பிள்ளை பண்ணிட்டுனா நான் இந்த கால் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓ, அப்போ அந்த பிள்ளை வந்துட்டா நீ கால் எடுத்துக்கிற, அப்படி தானே? நான் எடுத்துக்கிறேன். அப்போது போன ஜோ ஜேகேவை பார்த்துட்டு கிளாஸ்குள்ளே வரா. அப்போது மேத்யூ ஜோவை பார்த்துட்டு, இந்த வந்துட்டா ஒரு பிள்ளை. டேய் சாவிச்சிருவேன். ஆமாம், ஒயனாம்ல ஒயனு, இந்த ஜோ வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னமோ ஒன்று எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனால் போக போக நீ ஒயனுக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போது மேத்யூ இப்படி சொன்னதும் ஜேகே அப்படியே மேத்யூவை பார்த்துட்டு, என்ன சொன்ன? உனக்கு ஜோவை பிடிச்சிருக்கா? இல்லை இல்லை இல்லை, யார் சொன்னா? அவளெல்லாம் எனக்கு பிடிக்கிறதாச்சும் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்துட்டு ஒரே கண்ணால் ஜோவை பார்க்குறான். அழகாக தான் இருக்கா, லவ் ஃபீல்டில் பார்த்தா தான் அழகாக தெரியவா போல, இவ நல்லா தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அப்போது மேத்யூ தலையிலே ஒன்று போட்டு,
டேய் நீ ஜோ லவ் பண்ணுறியா என்ன? ஆ அதெல்லாம் எனக்கு தெரிலப்பா. ஆனா என்னடா ஆனா? ம் மச்சான் விடு மச்சான். டேய் சொல்லி சமாளிக்காத சொல்லு. டேய் அது இல்லை, ஏதோ அந்த பிள்ளை மேலே ஏதோ இறுகி இழுத்த கசையா மாரின்னு நினைக்கேன். தெரியலை, விடு. பார்த்துக்கிறேன்டா. இந்த பிள்ளைய பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுத ஆளு நீ. ஆனால் இப்போ பாரு, ஏதோ பல்லெல்லாம் இழிகிற, வித்தியாசமாக பண்ணுற. நீ பண்ணால் தப்பு இல்லை, நீ ஹீரோ. நான் பண்ணால் தப்பா? ஏன்னா நான் காமெடியன், அப்படி தானே? டேய் அப்படி சொன்னா இந்த பிரேமமில் நம்ம 2 பேருமே ஹீரோ தான். அதெல்லாம் நீ சொல்லுவப்பா, ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்களா? சரி அதோடு என்ன பிள்ளைய கரெக்ட் பண்ணிடுவோமா? மாப்பிள்ள நீ ஐயா பேசுகிற? டேய் நான் தாடா பேசுகிறேன். ஜோவை வேணா நான் கரெக்ட் பண்ணிக்கட்டா? பண்ணிக்க, எனக்கு தான் ஒயின் இருக்காளே. ஓ அப்போ ஸ்கெட்ச் அங்கே இருந்துட்டு, டேய் நீ ஜோவை கரெக்ட் பண்ணிட்டேன்னா அப்போ சத்யா? அந்த பிள்ளை யாரா நீ? எதுக்குடா அந்த பிள்ளை பேரை சொல்கிற? எதுக்கு அந்த பிள்ளை பேரை சொல்கிற? அப்போது ஜேகேவும் ஸ்கெட்சும் சிரிக்கிறானுங்க. கலாய்க்கிறிய பத்திலா? என்னவே இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பிடுங்க முடியாது. அந்த பிள்ளை வருது. சங்குக் சொல்லு ஜோ. அப்போ லைட்டாக மேத்யூ முறைக்கிறான். சொல்லு ஜோ என்ன? ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ எதுக்கு பதில் சொல்கிற? அங்கேருந்து பதில் வராது, அதான் நான் சொல்கிறேன். இங்கே பாரு ஜங்குக், இவனை எல்லாம் பேச சொல்லாத. அப்போ லைட்டாக அஜய்க்கு சிரிச்சிட்டு, நான் தாண்டி பேசுவேன், என்ன பண்ணுவேன்? உன்னிக்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. ஆமாம் என்கிட்ட எல்லாம் பேச முடியாது, அவன்கிட்ட இழிச்சு பேசலாம். ஜங்குக் இங்கே பாரு. அவன் பார்க்க மாட்டான்டி. ஜேகேக்கு சிரிப்பு வருது இப்படி மேத்யூ பேச. ஜங்குக் இங்கே பாருங்களேன். இங்கே பாரு, அவன் பார்க்க மாட்டான்டி. இங்கே பாரு, என்ன பாருடி. அப்போது ஸ்கெட்சும் சிரிக்கிறான். நீங்கள் எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அவனை பாரு. ஆமாம் எதுக்கு வந்தீங்க? எதுக்கோ வந்தேன், உனக்கு என்ன? ஓ இவனை பார்க்க தானே வந்தேன். ஆமாம். இனிமேல் அப்படிலாம் வரக்கூடாது, ஓடு. எதுக்கு? ஓடுன்னு சொல்லிட்டேன், பார்க்க வரக்கூடாது, போ. ஏன் பார்க்க வரக்கூடாது? அப்போது லைட்டாக டோனை மாற்றி பேசுகிறான். அப்படியே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுது ஜோக்கே. ஏன் பார்க்க வரக்கூடாதுன்னா கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், போ. அப்போது ஜோவும் ஜேகேவை பார்த்துட்டு, நான் வர்றேன் போ அப்படின்னு மேத்யூ சொன்னதும் ஜோ அங்கேருந்து போகிறா. இங்கே ஜேகேக்கெல்லாம், டேய் என்ன பண்ணுற இப்போ அந்த பிள்ளைகிட்ட? அப்புறம் எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்கு அப்புறம் உனக்கு வேறு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைய பிடிச்சிருந்தா கூட விட்டு கொடுத்துர்லாம். அதுதான் கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு எனக்கு. சரி தாண்டா, நீ ஒரு நிலையில் இல்லை. அப்பல உங்கள் அளவுக்கு இல்லையா அப்படின்னதும் ஸ்கெட்சு சிரிக்கிறான். இப்போ அங்கிட்டு சரியா? டே விடுங்கடா அப்படின்ட்டு இப்போ 3 பேரும் ஈவினிங் போல் கோயிலுக்கு தான் வரானுங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. கோயிலுக்குள்ளே போனதும் ஜேகே கோயிலுக்குள்ளே போயிட்டாரு. மேத்யூவும் ஸ்கெட்சும் மட்டும் அன்னதானம் கொடுக்குற இடத்துக்கு போயிடுறானுங்க. டே கூட்டம் என்ன மழை மோதுது எப்பா. அப்போது ஒரு பாட்டி போகிறத பார்த்துட்டு, பாட்டி என்னப்பா? ஆமாம் உண்டை கட்டி என்ன கொடுக்குறானுங்க? புளிசோறுன்னு நினைக்கிறேன்ப்பா. புளிசோறு? ஐயோ புளிசோறு.
சரி சரி பாட்டி, நீங்கள் போங்க. சரிப்பா அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. மேத்யூவும் ஸ்கெட்சும் இப்போ கூட்டத்துக்குள்ளே போயிட்டு 2 பொட்டலும் புளிசோறு மட்டும் வாங்கிட்டு வரானுங்க. எப்பா இந்த புளிசோறுக்கு எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே நெரிச்சிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்பா அப்படின்ட்டு ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு, அப்பா என்ன வா, ஐயோ புளிசோறு தான் என்னதான் வீட்டில் செஞ்சாலும் கோயில் புளிசோறு தான்ப்பா அப்படின்ட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா அங்கேருந்து சத்யா ஒரு சுடிதார், ஒயிட் கலர் சுடிதார் ப்ளஸ் பீகாக் பிரிண்டட் ஷால் போட்டு வராயா. அதை பார்த்துட்டு அவன் புளிசோறு சாப்பிட்றதே மறந்துட்டு சத்யாவை பார்த்துட்ருக்கான். என்ன அவன் அங்கே காலேஜில் பார்த்தா டாம்பாய் கணக்காக இருக்கா, அடித்தா தாங்க மாட்டோம் அந்தமாரி இருப்பா. இப்போ என்ன ஏதோ பொம்பளை கெட்டப்லாம் போட்டு வரா, அவதானா அப்படின்ட்டு ஸ்கெட்சை பார்க்க சொல்கிறான். ஸ்கெட்சும் பார்த்துட்டு, டே அது சத்யா தானே மாப்பிள்ள, ஒன்றுக்கிட்டே நான் கேட்கணுன்னு இருந்தேயா. ஆமாம்ல அது சத்யா தானே. டே ஆமாண்டா சத்யா தான். என்னடா எப்படி இருக்கா, ஆனால் மச்சான் அழகா இருக்கால்ல அப்படின்னு ஸ்கெட்சுக்கிட்ட சொன்னோன்னே ஸ்கெட்சு அப்படியே பார்த்துட்டு, டேய் உனக்கு ஜோவை தானே பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன வலியில, டே சைட் அடிக்கலாம்டா, தப்பில்லை அப்படின்ட்டு சத்யாவே ஆன்னு பார்த்துட்ருக்கான். லைட்டாக ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி ஹோம்லியாக இருக்கா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அப்படியே ஜேகே வெளியே வந்துட்டு, டே போகலாமா மாப்பிள்ள, அங்கே கொஞ்சம் பாரு, இவன் என்னத்தை இப்படி பார்த்துட்ருக்கான், அப்படியே அங்கிட்டு பாரு, என்னதுடா மாப்பிள்ள பாரு அங்கிட்டு அப்படின்ட்டு அங்கிட்டு பார்த்தா சத்யா அப்படியே நின்று சாமி கும்பிட்டுட்ருக்கா. டேய் ஸ்கெட்சு இது சத்யா தானே. ஜங்கு அதுதான் இங்கே பாரு நம்ம அழு சொல்லு ஊற்றிட்டுருக்கு. ஐயே என்ன இவ்வளோது ஓடுது, ஏய் என்னதுடா அது, மச்சான் அழகா இருக்காடா. மத்தியானம் என்னமோ சொன்னேன், அவள் பயமுறுத்துறா அந்த இந்த இதுன்னு, என்ன இப்போ என்ன என்ன இல்லை மாப்பிள்ள அது வைக்கும் ரொம்ப தான் வலி, இது தொடச்சிக்கோ. அவ்வளவுக்கா தெரியுது, அப்படியே வலிஞ்சு அவள் ஷால் துப்பட்டா வரையும் போயிடும். மாப்பிள்ள கொஞ்சம் துப்பட்டாவை கொடுக்க சொன்னால் தொடச்சிப்போம். ஓ துரைக்கு இந்த ஆசை வேறு இருக்கோ லைட்டா அப்படின்ட்டு சிரிக்கிறான். சரி போகலாமா மாப்பிள்ள, கிளம்பணுமா, போயே ஆகணும். போகலாம் அப்படின்ட்டு மேத்யூவும் போகிறான். திரும்பி சத்யாவே பார்த்துட்டு போகிறான். ஆனால் அங்கேருந்து போவி மேத்யூவுக்கு மனசு இல்லை. அப்படியே கோயிலை விட்டு வெளியே போயிட்டு, மாப்பிள்ள நீங்கள் 2 பேரும் வேணா போங்கடா, நான் கோயிலுக்கு போகிறேன் திரும்ப. டேய் இது சரியில்லை மாப்பிள்ள, அந்த பிள்ளை நாளைக்கு தான் காலேஜ் வருவாளே பார்த்துக்கலாம். இல்லைடா காலேஜுக்கு வந்தால் டெரராக வருவா, இப்போ அழகாக இருக்காடா பார்க்கலாம்டா. மாப்பிள்ள உன் ஆளு கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. என்ன சொல்கிற. ஆமாண்டா உன் ஆளு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கி என்ன கிழமை, சனி, வா இன்றைக்கி எப்படியும் இருப்பாங்க, வா போகலாம் அப்படின்ட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே வந்தா. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, அப்போது சத்யா கூட நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே இப்போ தான் உள்ளே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு எல்லோ கலர் அனார்கலி சுடிதார் போட்டுட்ருக்கீங்க. பார்த்துட்டு ஜேகே அப்படியே உங்களை வச்சக்கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. பறந்து வந்து விருந்து கொடு, மனசுக்குள்ள சட்டு கொடு, மயக்கத்துக்கு மருந்தொன்னு கொடு. மனமாயிருந்தால் பெருக்கு யோகம்
ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப், ரைட்? டாடா, பை, லவ் யூ. அண்ட் ரஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். என்னோட பிரேமம் டீச்சர்டா, அதுவும் இல்லாமல் என்னோட குட்டி தங்கச்சி. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணுறதே அதுதான், அந்த குட்டி மட்டும்தான். அக்கா எப்போக்கா பிரேமம், எப்போ பண்ணலாம், ஓகே சொல்லு, நீ எப்போ சொன்னாலும் சரி, நான் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சரி, உனக்காக முழிச்சிருந்து வர்றேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அண்டு அவள் தாண்டா எப்பயுமே சொல்லுவாள், அக்கா இன்றைக்கி பிரேமம் பண்ணுறோமா அப்படின்லாம் கேட்கும். அது என்ன பண்ணுறது, எனக்கு மைண்டு சரியில்லை, அதுனா எதுனா சொல்லி தள்ளி தள்ளி போட்டு ஃபைனலி இப்போ கொண்டு வந்துட்டேன். அண்ட் அவள் ரொம்ப ஹாப்பி. இப்போ போய் நான் சொல்லிட்டு வர்றேன், அக்கா எனக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப குஷியாயிடுச்சு. ஸோ ஓகேடா, அண்டில் த சைனிங் ஆஃப், ரைட்? டாடா, பாய், லவ் யூ கைஸ். சீக்கிரம் பிரேமமோட வரேன்.